அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி 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 இருந்து செல்லும் இந்த குரு துலா லக்னக்காரங்களுக்கு துலா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பாவகங்களை ஆக்டிவேட் பண்ண போகுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன் லக்னத்தை ஃபர்ஸ்ட் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, லக்னம் அப்படிங்கிறது நமக்கு உண்டான கொடுப்பனை, நம்ம பிராப்தம். இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கப்படணும், இதெல்லாம் இந்த ஜாதகருக்கு பறிக்கப்படணும் அப்படின்னு இருக்கும் பார்த்தீங்களா, ப்ரீடிட்டர்மைண்ட் விதி, அதுதான் லக்னம். ஒரு ஜாதகத்தோட கொடுப்பனையை லக்னம் சொல்லும். அதற்குண்டான தசா புத்தி அந்தரம் வரும்போது கோச்சார கிரகங்கள் அதை எடுத்து கொடுத்துட்டு போயிடும். அப்போ இது துலா லக்னம் துலா ராசிக்காரங்க ரெண்டு பேருக்குமே இது பொருந்தும். ஏன் நம்ம லக்னத்துக்கு பார்க்குறோன்னு சொல்லிட்டேன். சந்திரனுக்கு ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா, லக்னம் வந்து கிடைக்குமா கிடைக்காதாங்கிறத முடிவு பண்ணும். ஆனால் அது வந்து எனக்கு தெரியாது, இங்கே யூடியூப்ல இருக்கிற ஜோசியர்களுக்கு தெரியாது. உங்கள் ஃபேமிலி அஸ்ட்ராலஜருக்கு மட்டும்தான் தெரியும், உங்கள் ஜாதகத்தை பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த விஷயம் கிடைக்குமா கிடைக்காதா, நடக்குமா நடக்காதா, கொடுக்கப்படுமா பறிக்கப்படுமா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா அதுக்குண்டான பிராப்தம் உங்ககிட்ட இருக்கணும், அதுக்கான தசா புத்தி வந்திருக்கணும். விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொன்னனாலதான் நம்ம ஜாதகத்தில் விதிக்கப்பட்டிருக்க சில விஷயங்களை நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கோத்ரூ பண்ணி அதை கடந்து போக போறோமா, இல்லை லபோதிபோ நடிச்சுட்டு அங்கேயே மண்ணோட மண்ணா போறோமா அப்படிங்கிறது தான் அதோட அர்த்தம். இப்போ நம்மளை யாராவது ஒருத்தர் சரா மாதிரியா தாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, கிரகங்களே அடிக்குது, கேப் விடாம அடிக்குன்னு சிலர்லாம் புலம்போ, நிறைய பேர் நான் கமெண்ட்ஸ்ல பார்த்துருக்கேன். பாஷா ரஜினி மாதிரி சிரிச்சுக்கிட்டே அப்படியே இந்த இவர் மாதிரி சிரிச்சுக்கிட்டே அதை அக்செப்ட் பண்ணிக்க போறோமா, அல்லது கையோங்கிறவங்க லபோதிபோன்னு அடிச்சு குளிஞ்சோம், ஐயோ அம்மா தாங்க முடியல 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 முடியலன்னு சொல்லிட்டு அழுது அர்ப்பாட்டம் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ண போறோம்னே தெரியாம நம்ம ஸ்டக்காகி நிற்க போறோமா, இல்லை எத்தனை அடி விழுந்தாலும் சார் சரா மாதிரி அடி வாங்கிட்டு நான் ஓடுவேன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் முன்னேறி செல்ல போறோமா. அதைத்தான் இந்த மதிங்கிற சந்திரன் முடிவு பண்ண. அதனால விதியை மதியால் வெல்லலாம்ங்கிறது இப்படிதான் வெல்ல முடியும், அந்த அடி உழுகிறத தடுக்க முடியாது. அஸ்ட்ராலஜர் வந்து ரீடர், ஸ்கேன் ரிப்போர்ட்டை ரீட் பண்ணுறவர், அது பேட்டர்ன் ரைட் ரிசர்வ்டு, அது வந்து பேட்டர்ன் வாங்கப்பட்டது, காப்பிரைட் ரிசர்வ்டு. ஜோசியர் வாசி தான் காட்ட முடியும், கட்டத்தை மாற்ற முடியாது. இப்போ துலா லக்னம் 2 நிமிஷம் இது மட்டுமே இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துட்டேன்னா, துலா லக்னம் துலா ராசிக்காரங்களுக்கு இந்த குருவானது 3ஆம் பாவ அதிபதி. 3 அப்படிங்கிறது நம்ம எப்படி நம்மளை வெளிப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது, அது 9ஆம் பாவமாக இருக்கிறனால தான் துலா ராசி துலா லக்னக்காரங்க டிஃபால்ட்டாகவே தன்னை நல்லா ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. 3ங்கிறது நம்மளோட எஃபர்ட்ஸ், நம்மளோட முயற்சிகள், நம்மளோட நட்பு வட்டம், நெருங்கிய சொந்தங்கள், நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு யாராவது பக்கத்தில் வந்து நிற்கிறாங்கன்னா அவங்களும் 3. நம்மளோட கம்யூனிகேஷன், எனி சார்ட்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். 6 அப்படிங்கிறது தீர்க்கக்கூடிய நோய், தீர்க்கக்கூடிய கடன், தீர்க்கக்கூடிய வம்புலக பஞ்சாயத்து, நம்ம டெய்லி எடுக்கக்கூடிய வருமானம், நம்மளோட டெய்லி ரொட்டீன் 6ஆம் பாவம். நம்ம உயிரோடு இருக்கமா இல்லையாங்கிறது 10 முடிவு பண்ணும். கர்மம் செய்யறதுக்கு நம்ம முதல்ல உயிரோடு இருக்கணும், ஒரு கர்மம் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு. நம்மளோட டெய்லி ரொட்டீனை சுட்டி காட்டுறது 6ஆம் பாவகம். அந்த அதிபதியான குரு 8ஆம் பாவத்துக்கு போகுது. 8 அப்படிங்கிறது சர்ப்ரைசஸ், அன்எக்ஸ்பெக்டட் சர்ப்ரைசஸ் அண்ட் மிராக்கிள்ஸ்.
அன்எக்ஸ்பெக்டட் டிசாஸ்டர்ஸ் அண்ட் டேஞ்சர்ஸ். வாழ்க்கையில் தீர்க்க முடியாத நோய், தீர்க்க முடியாத கண்டம், தீர்க்க முடியாத வம்புழக்கு பஞ்சாயத்து, தீர்க்க முடியாத கடன், லாட்ரி, ஜாக்பாட்டு, அடுத்தவங்க மூலமாக நம்ம ஜாலியாக இருக்கிற அந்த ஆதாயம். நமக்கு யாரோ 5 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு கொடுக்குறாங்க, நம்ம ஜாலியாக இருந்து எப்படி இருக்கும், அது 8ஆம் பாவம் தான். இதுக்கிலே கேவலமான மரணத்துக்கு சமமான கண்டத்தை கொடுத்தா அது 8ஆம் பாவம் தான். ஆனால் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, அந்த 8ஆம் பாவம் நமக்கு துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு ரிஷபமாக வந்துருச்சு. ரிஷபம் அப்படிங்கிறது குடும்பத்தை அமைச்சு கொடுக்கறதும், வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கறதும், ரிசோர்ஸஸை கொடுக்கறதும் ரிஷபம், வளங்கள். ஸோ துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு அவங்களோட ஓன் எஃபர்ட்ஸால், அவங்களோட சொந்த முயற்சியால் நிறைய சர்ப்ரைசஸ், நிறைய பொருள் சேர்க்கை, நிறைய ஆடை ஆபரண சேர்க்கை, அன்எக்ஸ்பெக்டடாக சொகுசு வாழ்க்கை, மற்றவங்களோட ஆதாயத்தில் அவங்க ஜாலியாக இருக்கிறது, மற்றவங்களோட உழைப்பில் அவங்க பலன் அடைகிறது, இதெல்லாம் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் 6-8 கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, 3-6-8 3 ஹவுஸ் கனெக்ட் ஆகுது பார்த்தீங்களா, ரொம்ப 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 ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஆல்ரெடி ஆரோக்கியத்துக்கு ட்ரிகரிங் வார்னிங் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த வார்னிங்கை நீங்கள் பிடிச்சிக்கிட்டு அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான எல்லா எஃபர்ட்ஸும் நீங்கள் எடுக்கலைன்னா இந்த குரு பயிற்சி முடியறதுக்குள்ள க்ரானிக் டிசீஸில் உங்களை கொண்டு போய் லான்ச் பண்ணிடும். நிச்சயமாக உங்களால் இதை ஓவர் கம் பண்ண முடியும். நீங்கள் அலர்ட் ஆகிட்டீங்கன்னா கடன், வம்பளக் பஞ்சாயத்து, கோர்ட்டு கேஸ் 3லையும் ரொம்ப 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 அலர்ட் ஆயிருங்க. ஈஸியாக உங்களால் இந்த டைமில் வெளியே வந்துட முடியும். இந்த டைமில் ஏமாந்துட்டீங்க அப்படின்னா தீரா நோய், தீரா கடன் தான். இதில் எல்லாம் வம்பளக் பஞ்சாயத்தில் ஈடுபடுறவங்களுக்கு தீராத வம்பளக் பஞ்சாயத்து தான். சோஷியல் எக்ஸ்போஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம். ஸோ 50% எக்ஸ்ட்ரீம் ஜாக்பாட், 50% எக்ஸ்ட்ரீம் டிஸ்ட்ரக்ஷன். நீங்கள் அதை எப்படி ஆக்டிவேட் பண்ண போகிறீங்க, அதில் கவனமாக இருங்க. ஏன் அப்படின்னா 3-6-8 கனெக்ட் ஆகிட்டு 12ஆம் பாவத்தையும் குரு பார்த்துருது. 8லேருந்து 12ஆம் பாவத்தை பார்க்குது. கோமா, அசைலம், மனநல ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் ஆகுது. கம்பின்றது ஜெயிலுக்கு பின்னால் இப்போ போலீஸ் பிடிச்சிட்டு போய் நம்ம ஜெயிலிருந்து கம்பின்றது, அதுவும் 12ஆம் பாவம் தான். நம்ம செய்கிற சேரிட்டி ஒர்க்கு, நம்ம பிலிகிரிமேஜ் ட்ராவல், சார்தாம் யாத்திரா, சிவக்ஷேத்திரமெல்லாம் போகிறோம் இல்லைங்களா, ஹஜ் யாத்திரை, எந்த லாங் ட்ராவல் யாத்திரை போனாலும் அது 12ஆம் பாவத்தோட சம்மந்தப்படும். கடலை கடந்து போகிறதுக்கும் 12ஆம் பாவம் சம்மந்தப்படும். 8-12 கண்டிப்பாக சம்மந்தப்படும். ஸோ இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிநாடு பிரயாணம், வெளிமாநில பிரயாணங்களுக்கு தயாராகிறவங்கள தாராளமாக தயாராங்க. அதே ஒரு பரிகாரமாகவே மாறிடும். குருவுடைய அடுத்த பார்வை உங்களோட 2ஆம் பாவமான தனம், குடும்பம், வருமானத்துக்கு போய் லான்ச் ஆகுது. ஸோ இதுவும் நமக்கு என்ன உறுதிப்படுத்துதுன்னா, துளாராசி துலா லக்னக்காரங்களுக்கு வருமானம் கூடும், குடும்ப வாழ்க்கை அமையும், திருமணமாகாதவங்களுக்கு திருமண வாழ்க்கை எதிர்பாராத விதமாக அமையும். ஆனால் 6-8-12 சம்மந்தப்படுறதுனால அடுத்த ஒரு வருஷம் அந்த திருமண வாழ்க்கை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போறீங்களோ ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா காலபுருஷோட ஒரிஜினல் 2ஆம் பாவமான வருமானம், குடும்பம், மாங்கல்யத்தை சுட்டி காட்டுற இடத்துல குரு வந்திருக்கு. உங்களுக்கு அந்த குருவோட பார்வை வருமானத்தையும் குடும்ப வாழ்க்கையும் மாங்கல்யத்தையும் சுட்டி காட்டுற இடத்துல விழுந்திருக்கு. ஸோ திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும். புது வரவு, வீட்டுக்குள்ள ஒரு புது வரவு உண்டாகிறதுக்கு, சாமானங்கள் வாங்குறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, இதுக்கும் அந்த குரு பயிற்சி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். குருவுடைய அடுத்த பார்வை உங்களோட 4ஆம் பாவத்துக்கு போகுது, மகரத்துக்கு போகுது. மகரம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும், உங்கள் லக்னத்தை ராசி பொறுத்த வரைக்கும் வீடு, வசதி, வாகனத்தை சுட்டி காட்டக்கூடிய பாவம். அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு கட்டுவாங்க, வீட்டில் ஆல்ட்ரேஷன் பண்ணுவாங்க, புது வீடு குடி போவாங்க, புது வாடகை வீட்டு குடி போவாங்க, புது வீடு வாங்குவாங்க. வீட்டை டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் சரியான காலகட்டம். ஏன் அப்படின்னா 4ஆம் பாவம் வீடு வாகனத்தை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு 4-8-12 கனெக்ட் ஆகும். அப்போ உங்களுக்கு 4ஆம் பாவத்துக்கு குருவோட அஸ்பெக்ட் வந்துருச்சு. 8ஆம் பாவத்துலேருந்து அந்த குரு பார்த்துட்டு இருக்கு. 12ஆம் பாவத்தையும் குரு அஸ்பெக்ட் பண்ணதும் போது வீடு வாகனமெல்லாம் விற்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரியான காலகட்டம். வித்திங்கனாலும் திருப்பி புதுசு வாங்கிடுவீங்க. ஏன்னா ரிசோர்ஸஸை ஓப்பன் பண்ணிடுச்சு. ஸோ இந்த மாதிரி மாற்றங்களை ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாகவே செஞ்சுக்கோங்க. யோகா மேண்டட்டரி, விஷன் எக்ஸசைஸ் மேண்டட்டரி, ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்லா ரொம்ப அலர்ட் ஆகிட்டேன். எப்போ நம்ம ஊருக்கெல்லாம் குரு பயிற்சி ஒரு நாள் வேலை பண்ணுதுன்னா நமக்கு 1 மாதம் முன்னாலே அதுக்கான அறிகுறி எஃபெக்ட் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். ப்ராமினெண்ட்டாக துலா லக்னம் அப்படிங்கிறனால முன்னாலே யோகா ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு ஜஸ்ட் கிவ் மீ 1 more month. இந்தமாதிரி இந்த இடமெல்லாம் உங்களுக்கு இன்னும் தின் ஆகிட்டு இன்னும் ஸ்ட்ரெச் ஆனது தெரியும். 15 days யோகா மட்டும்தான் மிராக்கிள் பண்ண முடியும். எந்த ஜிம், எந்த ஒர்க் அவுட் அந்த மாதிரிலாம் மிராக்கிள் இன்ஸ்டண்ட்டாக பண்ண முடியாது. யோகாசனம் ரெகுலராக செஞ்சுட்டு இருந்துட்டு நீங்கள் 1 வருஷம் விடுங்க, 5 வருஷங்கள் விடுங்க, திருப்பி நீங்கள் தொட்டிங்கன்னா உடம்பு அப்படியே வளைஞ்சு கொடுக்கும். அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி நான் சொன்ன விஷயங்கள்லாம் பொறுமையாக குறிப்பெடுத்துக்கோங்க. இந்த குரு பயிற்சியை ரிசீவ் பண்ணுறோம், இறங்குறோம், கலக்கிறோம். லவ் யூ ஆல். அஸ்ட்ரோபிருந்தா அகெயின் ஃப்ரம் கோயம்புத்தூர். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் குவளையம் எங்கும் ஓங்குக. May the universe shower abundance upon you and your family members. Grow more compassionate. Universe always has your back.